ஜெபம் செய்வோம். எங்கள் நேச தகப்பனே, உலகத்திலே சக்தி வாய்ந்த அன்பு என்கிற அணுகுண்டை கையில் எடுத்தவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய பாதை வித்தியாசமானது ஆண்டவரே. அதில் நடக்க பழகினால் ஆச்சரியமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும் கர்த்தாவே. அன்பு ஒன்றே உலகத்தை வென்றது கர்த்தாவே. உம்முடைய அன்பினாலே எங்களை வென்றிருக்கிறீர், எங்களை மன்னித்து இருக்கிறீர், எங்களை புடமிட்டு இருக்கிறீர், எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் கட்டுப்பட்டு வர ஆண்டவரே. இதன் நிமித்தமாக அநேகரை ஆதாயம் படித்துக் கொள்ள கிருபை தாங்க. இந்த வசனம் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலும் அணுகுண்டு என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் அணுகுண்டை வைத்திருக்கிறார். அந்த அணுகுண்டு வித்தியாசமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது ஒரு பெரிய அணுகுண்டை போட்டார். அது இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே அழிக்க முடியாத ஒரு அணுகுண்டு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அணுகுண்டை விட கோடி மடங்கு சக்தி உள்ள வார்த்தையாகிய அந்த அணுகுண்டு இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அணுகுண்டு தேவன் போட போகிறார், ஆசீர்வாத அணுகுண்டு. இனி பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அணுகுண்டு தேவன் போட போகிறார், ஆசீர்வாத அணுகுண்டு. இனி பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நினைச்ச வேலை கிடைக்கும், குறிச்ச காரியம் நடக்கும். அணுகுண்டு தேவன் போட போகிறார், ஆசீர்வாத அணுகுண்டு. இனி பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். வறுமை எங்கேயோ போயிடும், வளமை உன்னையே சுற்றிவிடும். அணுகுண்டு தேவன் போட போகும் அணுகுண்டு. இனி பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அருமை வாசலண்டை கூடி புகுரும், செழுமை உன்னை விட்டு நகராது. அணுகுண்டு தேவன் போட போகிறார், அணுகுண்டு. இனி பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் உன்னை தாங்கிக் கொள்வார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். அணுகுண்டு தேவன் போட போகிறார், ஆசீர்வாத அணுகுண்டு. இனி பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அருமையானவர்களே, அணுகுண்டு என்றால் அந்த ஒரு இடத்துல அணுகுண்டு போடப்பட்டு வானால் ஜப்பான் தேசத்திலே அணுகுண்டு, ஜப்பான் நாட்டுக்காரர்கள் அணுகுண்டு போட்ட இடமெல்லாம் அந்த இடத்துல புல்கூட முளைக்காதபடி, அந்த இடம் தெரியாதபடி அட்ரஸ் இல்லாமல் போய்விடுகிறது. ஆதி காலத்திலேயும் ஒரு மனிதர் அணுகுண்டை போட சொன்னார், தேவன் போட்டார். அதனுடைய காரியம் உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், மிகப்பெரிய அதிசயம் இருக்குது, புதையல் இருக்குது வேதத்தை. பழைய ஏற்பாட்டு அணுகுண்டை நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். என்னாமும் 16ஆம் அதிகாரம் 28 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, இந்த காரியை நான் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்று நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றார். சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுவது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களுக்கு முன்பாக உண்டான யாவை விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அணுகுண்டு வந்துடுச்சியா? இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே அணுகுண்டு வந்துட்டு அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோலாக்குரிய எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து. அருமையானவர்களே,
பார்த்தீங்களா? அணுகுண்டு இப்போ ஒரு இடத்துல விழுமானா அந்த இடமே அட்ரஸ்லாம் போயிடும். ஆதி காலத்தில் மோசே தேவனை நோக்கி கேட்குறான், ஆண்டவரே இந்த கோரோகு இந்த அபிராமி இந்த கூட்டத்தார் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்காங்களே, ஒரு அணுகுண்டை போட்டுருங்க. போட்டார் ஆண்டவர். 250 பேர் இருந்த இடம் தெரியாமல் அவங்களுக்கு உண்டானது எல்லாம் அப்படியே உயிரோட பாதாளத்தில் இறங்கிட்டாங்க. பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு வல்லமை படைத்தவர். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன அணுகுண்டை இன்றைக்கி உங்கள் கையில் கொடுத்துருக்காரு? எங்கேயா போய் அணுகுண்டை போட்டுட்ருக்காங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசைகளை நடத்தி காமிச்சார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மத்தேயு 5:44 சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தினால் 2 மைலும் தூரம் போ. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுது. தாயே இன்றைக்கி அணுகுண்டு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன அணுகுண்டு கொடுத்துருக்கிறாரு? அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாதே. பேதுரு ஒரு அடிகளார் ஒரு வார்த்தையை சொல்வார், உனக்கு நன்மை செய்தவனுக்கே நீ நன்மை செய்தால் அதுக்கு உனக்கு மேன்மை என்ன? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய பழகு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அடிக்கப்பட முடியாது கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். அங்கே பார்க்கிற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பேதுருக்கு ரொம்ப ஒரு ஆக்ரோஷம் வந்து விட்டது. அணுகுண்ட கையில் எடுக்கிறார், அறிவால் எடுத்து ஒருவனை வெட்டுறார். ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு இந்த ரூட்டு நம்ம ரூட்டு இல்லைப்பா. இதுக்காகவா நான் உலகத்தில் இறங்கி வந்தேன்? நான் ஒரு சாதாரண மனிதனை மாதிரி நடமாடி கொண்டிருக்கேன், உங்களோடு புசித்து கொண்டிருக்கேன், குடித்து கொண்டிருக்கேன். இந்த உலகமே என்னுடையதல்லவா? 1,00,000 கோடி டாலர் என்கிட்ட இருக்குதப்பா. ஏன்டா அவ்வளோ பணம் தங்கம் இருக்குதே? நான் நினச்சா ஒரு தங்க பல்லக்கிலே போகலாமே, தங்க படகுலேயே போகலாமே. நான் எவ்வளவு எளிமையாக உங்கள் கூட உட்காந்துட்ருக்கேப்பா. பட்டயத்தை உருவத்தை அங்கே போடு, அணுகுண்டை எடுக்காத. அங்கே சுகப்படுத்துகிறார், அவனுக்கு சுகப்படுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற அணுகுண்டு என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உனக்கு அதாவது உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் மேல் எரிகிற தழலை குவிப்பாயே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யுமா? அப்படியே உரைக்குமா. எங்கள் ஊரில் பாருங்கள், 2 பணக்காரர்கிட்டையிலே போட்டி. ஒரு பணக்கார் ரொம்ப அமைதியானவர், ஆனால் எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டார், சரியாக இருப்பார். இன்னொரு பணக்கார் எப்போ பார்த்தாலும் இவரை கரைஞ்சி குடிச்சிக்கிட்டே இருப்பார், சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த பணக்கார் அமைதியாக போயிடுவார். இவருக்கு என்ன செய்யனே தெரியல. இந்த மனுஷனுக்கு ஏன் புத்தி இல்லையே, ஒரே ஒரு வாழ்க்கை தானே, இவர் ஏன் இப்படி சண்டை இழுத்துட்டு இருக்காருன்னு அவர் பேசிட்டு இருப்பார். ஒரு நாள் பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த திடீரென்று அந்த வம்பை இழுத்துட்டு இருக்கவருக்கு திடீர்னு ராத்திரி நெஞ்சு வலி வந்துட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கார் இல்லை, அந்த பணக்காரருடைய கார் வெளியே போயிடுச்சு, எங்கேயோ போய் சொல்லிட்டார். இருக்கிற காரு பக்கத்தில் இவர்கிட்ட தான் இருக்கு. அவங்க அந்த பணக்காரருடைய நெஞ்சு வலி வந்தவருடைய அம்மா ஓடி வந்துச்சு. அவங்க ஒய்ஃப் ஓடி வந்து, தம்பி அவங்களுக்கு ரொம்ப நெஞ்சு வலி. உடனே இந்த பணக்காரர் ஓடி வந்து காரை ஏற்றிட்டு அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரு, பிழைச்சிக்கிட்டார். பிழைச்ச உடனே இது வரைக்கும் ஏசிக்கிட்டு இருந்தேன் அந்த பணக்காரரை கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு ஓடி ரொம்ப நேரம் அழுதுட்டார். ஐயோ, யார் இப்படி செய்வா? நீ இப்படி கடந்திருந்தா நான் தூக்கிட்டு வரவே மாட்டேன், நான் காரை இருந்தால் கூட எடுத்துகிட்டு ஓடி இருப்பேனே, இப்படி பண்ணிட்டியே. பாருங்க, அணுகுண்டு அவன் வாழ்க்கையில் அசைக்க முடியாத இந்த ஜென்மத்தில் அவருக்கு ஒரு துரோகம் பண்ண முடியாத ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார். இன்றைக்கி இந்த அணுகுண்டை தான் தேவன் எதிர்பார்க்குறார். கமிட்டியில் எனக்கு எதிராக வந்துட்டானே, அவனுக்கு நான் இப்படி செயல்படுவேன். கமிட்டியில் எனக்கு எதிராக நிற்கிறானே, அவனுக்கு எதிராக செயல்படுவேன். இல்லை, அணுகுண்டை தூக்கி போடு. அவனை பார்க்கும்போது அப்படியே எலெக்ஷன் நடக்குது, டைவ் சீசன், திருநெல்வேலி எலெக்ஷன், தூத்துக்குடி எலெக்ஷன் வரும்போது பார்த்துட்டு, என்னப்பா நீ ஜெயிச்சிட மாதிரி தெரியுதே, சொல்லு, அணுகுண்டை தூக்கி போடு. அவன் ஆடி போயிடுவான். ஆக கர்த்தருக்கு பிரியமாலே, பழைய ஏற்பாட்டிலே அணுகுண்டு இருந்தது. மோசே கேட்டது மாதிரி அணுகுண்டு செய்ய முடியாத பெரிய காரியத்தை மோசே செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. உன்னை போல பிறனை நேசி. உன்னை யாக்கோபு சொல்லுகிறார் 2:8 உன்னை ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். ராஜரீக பிரமாணம் என்னவென்றால், உன்னை போல பிறனை நேசி, பிறனிடத்தில் அன்பு கூறு என்று ஒரு பெரிய அணுகுண்டை, அன்பு என்கிற அணுகுண்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அணுகுண்டு வழியாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோமாக. ஆண்டவரே கர்த்தாவே, எப்பொழுதும் எங்களிடத்திலே மற்றவர்கள் சிந்தனை இருக்கிறதோ தேவையில்லாத காரியம் ஆண்டவரே, சத்ரு வைக்கிற அணுகுண்டு ஆண்டவரே, நாங்கள் ஒரு நொடி பொழுதாயிலும் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காதபடி, அடுத்தவருடைய வாழ்க்கையை பற்றி ஆராயாதபடி, அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காதபடி, எங்களுடைய காரியங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்க, எங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க,
எங்களை ஆண்டவரை இடையூறு பண்ணுறவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை தொழிலில் இடையூறு பண்ணுறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. அந்த ஜெபத்தின் மேல் தேவர் பிரியமாக இருக்கிறீர். இந்த வேலையில் ஆண்டவரை கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் அன்பர்களையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒரு குடும்பங்களை வாழ வைப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. இரட்சண்ய கொம்பாகும் வெற்றிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. இரட்சண்ய கொம்பாகும் ரட்சிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய்.
உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய் நடப்பியும் எந்தன் வசமாய் பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும்